ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப் தட்டி தூக்கியது இந்தியா. 3வது முறை உலக சாம்பியன். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. அகமதாபாத்தில் நடந்த ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த இந்தியா 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழந்து 255 ரன் எடுத்தது. இந்திய அணியின் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அரை சதம் அடித்தனர். தொடர்ந்து பேட்டிங் செய்த நியூசிலாந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. 18.5 ஓவரில் 159 ரன் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. பும்ரா 4 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட் வீழ்த்தினர். இதையடுத்து இந்திய அணி 2026 ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றது. ஏற்கனவே தோனி, ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இருமுறை T20 உலகக்கோப்பை வென்ற நிலையில் தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையில் 3வது முறையாக கோப்பை வென்றுள்ளது. T20 உலகக்கோப்பை வெற்றி, ரசிகர்கள் கொண்டாட்டம். சபாஷ் டீம் இந்தியா, பிரதமர் மோடி வாழ்த்து. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஃபைனலில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை 96 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி விதிவிலக்கான திறமை, உறுதிப்பாடு மற்றும் டீம் ஒர்க்கை பிரதிபலிக்கிறது. போட்டி முழுவதும் சிறந்த மன உறுதியை வீரர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த வெற்றி ஒவ்வொரு இந்திய இதயத்தையும் பெருமையாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பியுள்ளது. சபாஷ் டீம் இந்தியா என்று பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். இந்திய அணியின் வெற்றியை இந்தியா முழுவதும் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். பார்லிமெண்டின் 2ஆம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவக்கம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனாதிபதி உரையுடன் கடந்த ஜனவரி 28 துவங்கி பிப்ரவரி 13 வரை நடந்தது. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம், இந்தியா சீனா இடையே கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதல் குறித்து முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய புத்தகம் போன்றவற்றை எதிர்க்கட்சிகள் பிரச்சனையாக எழுப்பின. அப்போது பிரசுரிக்கப்படாத ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி சபையில் விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா திட்டவட்டமாக கூறினார். இதனால் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசுவதற்கு அனுமதிக்காமல் சபாநாயகர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. மேலும் சபையின் மையப்பகுதிக்கு சென்று காகிதங்களை கிழித்தெறிந்து கடும் அமளியிலும் ஈடுபட்டன. இதையடுத்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உட்பட 8 எம்பிக்களை கூட்டத்தொடர் முழுதும் சபாநாயகர் ஓம் பிர்லா சஸ்பெண்ட் செய்தார். அதனால் லோக்சபா சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தார். அதன் மீது விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் 118 பேர் கையெழுத்திட்டு லோக்சபா செயலரிடம் நோட்டீஸ் அளித்தனர். இன்று துவங்கும் 2ஆம் கட்ட அமர்வில் சபாநாயகருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் பரஸ்பரம் தங்கள் எம்பிக்களை வரும் 11ஆம் தேதி வரை தவறாமல் ஆஜராக வேண்டும் என கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளன. பதவி நீக்க தீர்மானம் குறித்த விவாதத்தின் போது சபையை சபாநாயகர் ஓம் பிர்லா வழிநடத்த மாட்டார். ஆளுங்கட்சி எம்பிக்கள் வரிசையில் மத்திய அமைச்சர்கள் அமர்ந்திருக்கும் இருக்கையில் அமர்ந்து சபை நடவடிக்கைகளை கவனிப்பார். எனினும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் உரிமை அவருக்கு உண்டு. தீர்மானம் கொண்டுவரப்பட்டாலும் எதிர்க்கட்சிகளிடம் அதற்கான பெரும்பான்மை பலம் கிடையாது. எனவே மத்திய அரசு அதை எளிதாக முறியடித்துவிடும். 2ஆம் அமர்வின் முதல் நாளான இன்று காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. கடந்த பிப்ரவரி 19 மறைந்த ஷில்லாங் எம்பி ரிக்கியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு சபை ஒத்திவைக்கப்படும். போட்டியின்றி தேர்வாகும் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் இன்று வெளியாகிறது அறிவிப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடக்கும் என இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது. எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா எம்பி பதவி கிடைப்பது உறுதியானது. திமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு தலா 1 இடம் ஒதுக்கப்பட்டன. திமுகவில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், தேமுதிக சார்பில் சுதீஷ், காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் தம்பிதுரை, அக்கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் அன்புமணி மனு தாக்கல் செய்தனர். அவர்கள் மனு ஏற்கப்பட்டு மற்றவர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன.
மனுவை திரும்பப் பெற இன்று மாலை 3 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 6 பேரை தவிர மற்றவர்கள் யாரும் களத்தில் இல்லாததால் அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகிறது. தேர்தல் செலவுகள் எல்லை மீறினால் ஊழல், வேட்பாளர்களுக்கு எச்சரிக்கை. தமிழக சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகளை கண்காணிக்க ஆணையம் தரப்பில் குழு அமைக்கப்படும். செலவுகளை எவ்வாறு கணக்கிட வேண்டும், பறக்கும் படையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். இது தொடர்பாக கோவையில் நடந்த கூட்டத்தில் தேர்தல் பிரிவினர் கூறிய அறிவுறுத்தல்: சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் செலவின தொகை 40 லட்சம் என ஆணையம் நிர்ணயித்துள்ளது. அதை மீறி செலவு செய்தால் சட்டப்படியும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படியும் ஊழலாக கருதப்படும். உண்மைக்கு மாறாக செலவு கணக்கு தாக்கல் செய்திருப்பது கண்டறியப்பட்டால் வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அரசியல் கட்சிகளின் வங்கிக் கணக்குகள், வேட்பாளர்களின் குடும்ப உறுப்பினர் வங்கிக் கணக்குகள் ஆணையத்தால் கண்காணிக்கப்படும். சட்டத்துக்கு உட்பட்ட செலவு, சட்டத்துக்கு புறம்பான செலவு என இரு வகையாக கணக்கிடப்படும். வேட்பாளர் அலுவலகம், அனுமதி பெற்ற பொதுக்கூட்டம், ஊர்வலம், கொடி, போஸ்டர், விளம்பரங்கள், பிரச்சாரத்துக்கு அனுமதி பெற்ற வாகனங்கள் பயன்படுத்துதல், உடன்வரும் ஆதரவாளர்களுக்கு உணவளித்தல் போன்றவை சட்டத்துக்கு உட்பட்ட செலவினம். ஓட்டளிக்க பணம் கொடுத்தல், மதுபானம் விநியோகித்தல், இதர விதங்களில் வாக்காளர்களை கவர்வதற்கு பரிசு பொருட்கள் வழங்குதல் சட்டத்துக்கு புறம்பான தேர்தல் செலவினங்கள். இந்திய தண்டனை சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் பிரச்சாரங்களை வீடியோ எடுக்கும் குழு நியமிக்கப்படும். 3 பறக்கும் படை அமைக்கப்படும். ஓட்டுப்பதிவுக்கு 1 வாரத்துக்கு முன் குழுக்கள் பலப்படுத்தப்படும். கூடுதல் குழுக்கள் ஏற்படுத்தப்படும். 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் மாவட்ட அளவில் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்படும் என அறிவுறுத்தப்பட்டது. போராடிய ஆசிரியர்களின் 1 மாத சம்பளம் கட். சமவேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்ற ஆண்டு டிசம்பர் 26 முதல் சென்னையில் தொடர் முற்றுகை போராட்டம் நடத்தி வந்தனர். அரையாண்டு விடுமுறைக்கு பின் ஜனவரி 5 பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆனாலும் போராட்டம் தொடர்ந்தது. பணிக்கு வராமல் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு ஊதியமில்லாத விடுப்பு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்குநரகம் இது தொடர்பாக சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியது. இந்த சூழலில் பள்ளி கல்வி அமைச்சருடன் நடந்த பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டது. இடைநிலை ஆசிரியர்கள் ஜனவரி 31 போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இப்போது 10,000க்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு ஜனவரி மாத ஊதியத்தை பள்ளி கல்வித்துறை நிறுத்தியுள்ளது. அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் கூறுகையில், திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய ஆசிரியர்களின் ஊதியத்தை அரசே நிறுத்தி வைத்துள்ளது. இது ஆசிரியர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றனர். பற்றி எரியும் எண்ணெய் கிடங்குகள், ஈரானுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி, இஸ்ரேல் ராணுவம் இதுவரை இல்லாத தாண்டவம். ஈரான் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இன்று 10வது நாளாக போர் நீடிக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்க போர் விமானங்கள் சராசரியாக குண்டு வீசி வருகின்றன. ஏற்கனவே ஈரானின் உச்ச தலைவர் கமேனி மற்றும் 50 முக்கிய தலைவர் தளபதிகள், அமைச்சர்களை இரு நாடுகளும் சேர்ந்து குண்டு வீசி கொன்றுவிட்டன. அதன் பிறகு ஈரானின் ஏவுகணை சக்தியில் கை வைக்க ஆரம்பித்தன. ஏவுகணை ஏவுதளம், ஏவுகணை இருப்பிடங்கள், தயாரிப்பு கூடங்கள் மற்றும் அணுசக்தி கூடங்களில் குண்டு வீசின. அவற்றில் பெரும்பாலானவற்றை அழித்துவிட்டன. இந்த நிலையில்தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் டார்கெட் திடீரென மாறி இருக்கிறது. இப்போது ஈரானின் பொருளாதாரத்தை சிதைக்கும் வேளையில் இரு நாடுகளும் இறங்கிவிட்டன. அதன்படி ஈரான் தலைநகர் டெஹ்ரானை சுற்றியுள்ள முக்கிய எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு வீசின. டெஹ்ரான் அடுத்த ஷாஹ்ரே பகுதியில் உள்ள மிகப்பெரிய டோன்கியான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், ஷெஹ்ரான் பகுதி எண்ணெய் கிடங்குகள், கூகக் மற்றும் கராச் பர்தீஸ் பகுதியில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மீது இரவோடு இரவாக தாக்குதல் நடந்தது. அனைத்து எண்ணெய் நிலையங்களும் கடும் சேதமடைந்தன, இன்னும் தீப்பற்றி எரிகின்றன. இது தவிர டெஹ்ரான் மற்றும் அல்போஸ் மாகாணங்களில் உள்ள 4 முக்கிய எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளும் ஒரு பெட்ரோலிய பொருட்கள் போக்குவரத்து மையமும் தகர்க்கப்பட்டன. இந்த போரில் இப்படி ஒரு தாக்குதலை ஈரான் சந்திப்பது இதுவே முதல் முறை. இது ஈரானுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. டெஹ்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் பெட்ரோல், டீசல் மற்றும்
இராணுவ பயன்பாட்டு எரிபொருள் விநியோகத்தில் இந்த நிலையங்கள் முக்கிய பங்காற்றி வந்தன. இப்போது அங்கு பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தற்காலிகமாக முடங்கிவிட்டது. தாக்குதலுக்கு உள்ளான எரிபொருள் நிலையங்களை தான் ஈரான் இராணுவ வாகனங்கள் ஏவுகணை ஏவுதளங்களை இயக்க பயன்படுத்தி வந்தனர். போக்குவரத்து, மின்சார உற்பத்தி, தொழில்துறைக்கும் இங்கிருந்துதான் எரிபொருள் சென்றது. மக்களும் எரிபொருள் இன்றி தவிக்கும் வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேல் நடத்திய இந்த கொடிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க அந்த நாட்டின் ஹைபாவில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ஏவுகணை வீசியது. இத்தாக்குதலால் இஸ்ரேலுக்கு பெரும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு இழப்புகள் ஏற்படக்கூடும் என்று கூறப்படுகிறது. இது இஸ்ரேலின் உள்நாட்டு எரிபொருள் தேவையில் 50 முதல் 60% வழங்கியிருக்கிறது. கடந்த ஆண்டும் இதே சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் குண்டு வீசியது. அதில் 3 பேர் கொல்லப்பட்டதோடு கட்டமைப்புகளும் சேதமடைந்தன. பல மாதங்கள் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டது. இதற்கிடையே போர் மேலும் தீவிரமடையும் என்றே ஈரான், இஸ்ரேல் கூறியுள்ளன. இதுவரை முதல் மற்றும் 2ஆம் தலைமுறை ஏவுகணைகள் மட்டுமே பயன்படுத்தினோம். இனி மேம்படுத்தப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை எடுத்து வீசுவோம். 6 மாதம் வரை எங்களால் போரை தொடர முடியும் என்று ஈரான் மிரட்டி உள்ளது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுக்கு எதிரான போரை முழு பலத்துடன் தொடரவுள்ளோம். உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட பின் ஈரானிய தலைமையே முற்றிலுமாக ஒழிக்கும் திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்றார்.